அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடையும். இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 4 மணி 6 நிமிடங்களாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெனும்பரல் கட்டம் மட்டுமே தெரியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ, உணவு உண்ணவோ கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது. அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்கு கிடைக்கும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணம் முடியும் நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுது.